அம்மா, உங்க பையனுக்கு தானே பார்க்க போறீங்க? ஆமா. உங்க பையன் பேர் என்ன? ஜானி. நீங்க கிறிஸ்துவா? அல்ல. அல்லான்னா அப்படின்னா முஸ்லீமா? எல்லான்னு சொன்னேன். அப்படி ஒரு மதமா? அட அது இல்லைங்க, எங்களுக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா சாமியும் கும்பிடுவோம். இல்ல, பையன் பேரு ஜானின்னு இருக்க. அவன் பேரு ஜானகிராம, சுருக்கி ஜானின்னு கூப்பிடுவோம். போதுமா? கிளிய எடுக்க சொல்லுங்க. அம்மா, உங்க பையனுக்கு அன்னை பராசக்தி வந்திருக்கா. உன்னை இந்த உலக அறியும் காலம் வெகு தூரம் இல்லை, நினைத்த காரியம் நடக்கும், செய்வதெல்லாம் ஜெயமாகும், செல்வம் நாலாபுறமும் வந்து குவியும், பெரிய இடத்து நட்பு உண்டாகும், கூடிய விரைவில் அரசாங்க விருந்தாளியாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏ வண்டாரே வண்டாரே ஏ வண்டாரே வண்டாரே டுல்கரே 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 ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே குட்டாரே ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே 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 ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே. ஐயோ, உண்மையதான் மாட்டேன். நீ என்ன சொன்னீங்க? நான் சொல்லலாமா? என் பையன் தான் சொல்லிச்சது. தம்பி தம்பி, என்ன காப்பாத்துங்க தம்பி. இந்த அம்மா என்ன அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு வருது. தம்பி, அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? ஐயோ கேளுங்க தம்பி. தம்பி, இந்த அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேமானி, புறம்போக்கு, உருப்படாதவன். வச்சுக்கிறியா? அப்புறமா வச்சுக்கிறேன். உனக்கு பத்திரம் இதையும் வச்சுடா. தம்பி, இந்த கிளி ஜோசியத்துல இந்த பொம்பளை மகனை பத்தி புட்டு புட்டு வச்சுட்டேன். அது அப்படியே பலிச்சு போச்சு. அது என்னது? உருவிடாத தம்பி. இந்த பொம்பளை நீ உங்களை பார்த்த உடனே அமைதி ஆயிடுச்ச. உங்க முகத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? உன்ன மாதிரியே தான் இவரும். நீ கிளிய புச்சி கூண்டுல போட்ட, இவர் மூஞ்ச புச்சி கூண்டுல போட்டாரு. நீ கிளி ஜோசியம், இவர் மூஞ்சி ஜோசியம். ஏ கைட்னாரே கைட்னாரே டேய், இன்னொரு தப்படா. ஏ கைட்னாரே கைட்னாரே. அம்மா இங்க வாங்க. இந்த பொம்பளைக்கு மகனா நீங்க? என்னோட அம்மா தான் அவங்க. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? கிளி ஜோசிய படி இப்போ உனக்கு அற விழும். தம்பி, ஹாய். கிளி கொண்டு அது என்னது? இனிமே எந்து தம்பி ஓடு 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 ஓடு. இந்த பக்கமே வரக்கூடாது, ஜாகிரதை. என்னம்மா? அவனை விரட்டினல்ல, காலெல்லாம் வலிக்குது. அவ்வளவுதானே? என்ன? என்னடா அது? இறக்கி விடு. நீதான் கால் வலிக்குதுன்னு. அதுக்கா தூக்கிட்டா சரியாயிடுமா? எல்லாரும் பாக்குறாங்கப்பா, இறக்கி விடு. அவன் பார்த்தா எனக்கு என்ன? எங்க அம்மா நான் தூக்காம சின்ன வயசுல நீ என்ன தூக்கல? அந்த மாதிரி தான் நீ சும்மாரு. என்னடா? அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, இறக்கி விடு. என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, நான் நடந்து வரேன். என்றழைக்காத உயிர் இல்லையே. அம்மா அம்மா அம்மா, பாருங்கம்மா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்கம்மா. ஏய், குடுத்துறா. நீ அந்த கிளிய வச்சுட்டு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, பச்சைக்கிளி சூப். யாரா சொல்லிருக்கான், சாப்பிட்டா குரல் தூளா இருக்குமா. ஐயா, எந்த புண்ணியவன் சொன்னது? அது தப்பா சொல்லி இருக்கான். அது கிளி சூப்பு இல்ல தம்பி, எலி சூப்பு. பீலா உரியா? பீலன்னா அதான் ரீலு. ரீலுன்னா டகலியா? டகுலுன்னா எங்க தாய்மொழி தெரியாம எங்க குப்பத்துக்கே வந்து ஜோசியம் சொல்றியா நீ? எல்லாம் போய் தானே தம்பி. என் ஜோசியம் எப்பவுமே பொய்யானது இல்ல. என் கிளி மேல சத்தியமா சொல்றேன். நீங்க அரசாங்க விருந்தாளியா போவீங்கன்னு சொன்னேன். அது நடந்ததா இல்லையா? ஆமாண்டா, அதானே நடந்தது. அம்மா, இப்பவும் சொல்றேன். உங்க வீட்டுக்கு ஒரு கோடீஸ்வரி மருமகளா வரப்போறா. உங்க வீட்டுக்கு ஒரு கோடீஸ்வரி மருமகளா வரப்போறா. உங்க வீட்டுக்கு ஒரு கோடீஸ்வரி மருமகளா வரப்போறா. கோடீஸ்வர மருமகளா? உங்க கை சொல்லுதே. கையா? என்ன சொன்னீங்க? அதுக்கு முன்னால மருமகன்? ஆமாம்மா, உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரி மருமகளா வரப்போறா. என் வாக்கு பலிக்கும். இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுற. காலையிலே வந்து நல்ல வார்த்தையா சொல்லிருக்கீங்க. இந்தாங்க.
ரொம்ப நன்றிமா. என்னம்மா நீ ரீல் விட்டவனுக்கெல்லாம் மால் வெட்டுற போமா. ஏய் ஜான், என்னடா? நான் கிளி ரிலீஸ் ஆயி போகுது. ஒண்ணு இல்லடா, அவன் ஏதோ கோட்டீஸ்வர மருமக வருவான்னு சொன்னு துட்டு எடுத்து கொடுத்துட்டாங்கடா. அட பாவி, அவன் சொன்னது கோடீஸ்வரி இல்லடா. அவன் தெருக்கோடியில இருக்கிற ஈஸ்வரிங்க லூசுடா லூசு. அததான் அவன் மாத்தி கோடீஸ்வரி பண்ணி சொல்லிட்டு போயிட்டான். அப்படியா? ஆமா உனக்கு பொறாம? ஆமா, எங்களுக்கு தான் ரொம்ப பொறாம. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அப்படி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு வரத்தான் போறா. நீ பா. அங்க ஊரே ரெண்டாயிட்டு இருக்கு, நீ பாட்டு துணி தைச்சிட்டு இருக்கியே. ஒருத்தன் வந்தவங்களை விட்டுட்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கு ஒரு கோடீஸ்வரி மருமகளா வர போறான். யார் தெரியுதா? தெரியுமே, எப்படி? அதான் ஜோசிக்காரன் சொன்னானே. ஐயோ அது இது இல்ல, இது வேற. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருமா. ஓவரா போயிடாத பாத்து. ஜானகிராமன் சார். ரெண்டு ஐயா நண்பா. தோஸ்தே. உன் பேரு என்னம்மா? சந்தியா. சந்தியா ஜானகிராம். சந்தியா பேர் பொருத்தம் நல்லா இருக்கு. ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதாம்மா ஜானியோட அப்பா. சரிங்க, இறந்து போனவங்க போட்டோக்கு மாலை போடுவாங்க பாத்திருக்கேன். ஆனா நீங்க தாலிய மாலையா போட்டிருக்கீங்க. இந்த காலத்து பசங்களுக்கு தாலி ஒரு விளையாட்டா போச்சுமா. இந்த தாலி என் கழுத்துல ஏறதுக்கு 80 பேர் ரத்தம் சிந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் கழுத்துல வெட்டு, கால்ல வெட்டு, கையில வெட்டு, ரத்தம் ஆறா ஓடிச்சு. அத்தனை பேர் ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் தான் என் நெத்தில குங்குமமும் கழுத்துல தாலியும் ஏறிச்சு. நான் வேற குப்பத்தை சேர்ந்தவம்மா. என்னை தூக்கிட்டு வந்து தாலி கட்டினாரு. அவர் போனதுக்கு அப்புறம் என் கழுத்துல இருக்க கூடாது இந்த தாலிய, அவர்கிட்டே இருக்கட்டும்னு அவர் படத்துக்கு மாட்டி வச்சேன். அப்ப உங்களது லவ் மேரேஜா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவருக்கு என்ன பிடிச்சிருந்தது, எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்ததுல அதான் லவ். என்னடா டிச்சடிக்கிறாங்க? அன்புடா, அன்பு ஓவரா பொங்கி வழிதுடா. அதுவும் தடுத்துக்கிட்டான். மூடிக்கின்னு பாரு. அங்க பாட்டே, இது சாங் டீ, சாங் காஃபி, லைட் டீ, லைட் காஃபி, இது சைனா டீ. எது வேணுமோ சாப்பிடே. எதுக்கு இத்தனை வாங்கிட்டு வந்தீங்க? எதை சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அம்மா உனக்கு? எனக்கு வேணாம். இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? சைனா டீ. இதுக்கெல்லாம் நீதான் காசு. சைனா டீயா? ஆமா, வெள்ளை கலர்ல இருக்குல்ல, அதான் சைனா டீ. ஓ, ஆமா குடிக்கிட்டு வரேன். கட்டுக்கிட்டப்பா. பாட்டி ஏன் வெள்ளையா இருக்கு தெரியுமா? சைனா டீ குடிக்கிறதால தான். என் பையன் கூட நல்ல நிறமா தான் இருந்தான். ஐயா உன்னை விட சிவப்பா இருந்தான்னு பாத்துக்கையே. ஏப்பா சும்மா இரு. சரி. வெயில்ல சுத்தி சுத்தி கருத்து போயிட்டான். ஐயோ. சரி 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 சரி. நம்ம விட்டுருமா தமாஷு. இதை நீ எதிர்பார்த்தியா? இல்லடா. தேங்க்ஸ் ஃபார் தி சைனா டீ. கைய கொடு. 1 நிமிட். ஆனாலும் இது ரொம்ப ஸ்பீடா. அம்மா உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரட்டுமா? வாமா. அந்த கிளாஸ் நாயர்து. தேங்க் யூ. பை. டேய் அவசரப்படாதம்மா, அப்புறமா வந்து சாப்பிடுவோம். அது இல்லடா, அவளுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எப்படி சொல்ற? ஏன் எதுதாப்பல சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டே எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஆட சுமாருமா. டேய் ஐயோ உட உட உட. செப்போ. முதல்ல இந்த ஜோசிக்காரனுக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுத்துடணும். அம்மா கை கால் மூட்டு வலி ஒண்ணு இல்லையே. ஓகே. என்னடா ரொம்ப குழையற? ஏதாவது காரியம் ஆகணுமா? ஜூட் மணி எப்படி கண்டுபிடிச்ச? நான் அம்மாடா, விஷயத்துக்கு வா. அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தர சாயங்காலம் விருதுக்கு வர சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கட்டையால அடிப்பேன். இப்படி வரவங்க போறவங்களுக்கு சோறு போட்டு உங்க அப்பா அழிஞ்சது பத்தாதுன்னு நீ வேற அப்ப கிளம்பி. நீ யார் வந்தாலும் சோறு போட மாட்டியா? ஆமா, இவர் பெரிய துரை. இவரை தேடிட்டு கலெக்டர் வர போறாரு. அப்ப அந்த பாட்டி கிட்ட சொல்ல வேண்டியதுதான், நம்ம 2 பேரும் போய் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாமேன்னு. பாத்தியா? யாருடா அது? அதாம்மா, என்ன தேடிக்கு டெய்லி கார்ல வருமே அந்த பொண்ணுமா. அந்த பொண்ணா? நீதி சாப்பிட்டியா? மார்க்கெட்டே சாப்பிட்டமா. விருந்துன்னா விருந்து, பறந்து பறந்து கவனிச்ச விருந்து. நீ பாத்துந்தவே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்ப. அவங்க அப்பா என்ன கோட்டீஸ்வரன்,
அவரை நான் பக்கத்துல உட்கார வச்சுதானே சாப்பிட்டேன். நமக்கு தான் ஏழை பணக்கார வித்தியாசமே இல்லையே. அவரும் அப்படிதாம்மா. நம்ம கேஸ் தான். நான் வெட்டுறாரு. அப்பா நிஜமாவா? அதுவும் இல்லாம அந்த அம்மா அது இது எதையோ வச்சாங்கம்மா. ஆனா ஒண்ணும் சாப்பிட முடியலம்மா. ஏண்டா நல்லா இல்லையா? அந்த அம்மா போட்டு இந்த வைர வளையல் கண்ணு முன்னாடி வந்து வந்து போச்சா, டால் வச்சதுல தட்டே தெரியலம்மா. அப்படி விருந்து கொடுத்தவங்களுக்கு நம்ம எதிர் விருந்து தர வேணாமா? அதான் வர சொல்லிக்கினேன். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருதா? அதே கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட. பேசு, கண்ணு பட்டுற போது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அடச்சி, சத்தமா சொல்லு. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். பசங்களை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க கையில கிடைக்கிறத புடிச்சிட்டு வரானுங்க. நீ வாய்க்கு ருச்சியா சமைச்சு வாழையில போட்டினா போதும். எப்படி மடையா, நம்ம வீட்டு தர மண்ணாச்சே. அவ சாப்பிடும் போது நகம் பட்டு இலை கிழிஞ்சு வாயில மண்ணு போயிடுச்சுன்னா கையில இல்ல போட உண்டா? அவ பணக்கார வீட்டு பொண்ணுடா. முன்ன பின்ன தையல் எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்குமோ என்னமோ. குச்சி போய் தொண்டையில அடிச்சிருச்சுன்னா தட்டுல போடலாமே. தட்டு நம்ம தட்டு. வேற இதுல எந்த தட்டுல போட சொல்றீங்க? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. அப்புறம் நீ எதுக்கு டிரைனு? அதுதான் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு. அதுல கொஞ்சம் எடுத்து சில்லற மாதிரி செலவு பண்ண. எனக்கு போய் அம்மாவா பிறந்திய. நீ பாத்துடா, இதுக்குதான் அம்மா இல்ல. ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரப்போறா. அவ அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பாடு போட வேணாமா? நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் தான் காலங்காத்தால உங்களுக்காக போய் மீன் வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவர் வாங்கி வந்துட்டாரு. இந்த கொடுமை எல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. என்னம்மா நீ என்ன பாம்பா கடிச்சது? எறும்பு தானே கடிச்சது. நீ ஒண்ணு போட வேணாம். இருடா, அப்ப பேசாம போடு. அம்மா, மாப்பிள்ளை எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? சந்தியா கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தியா நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஜானி, உண்மையிலேயே நீ சந்தோஷமா இருக்கியாப்பா? சந்தோஷமா இருக்குமா? அது என்னமோ தெரியல, இப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது கண்ணுல தண்ணி வருதுமா. நீ கூட சந்தோஷமா தானே இருக்க?